ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலன்டீஸ், நான் தான் அவங்க அதி. டேர்டெவில் பார்ன் அகைனோட சீசன் 2 எபிசோட் 5 பிரேக் தான் அந்த விடையில் நான் பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பார்க்கும்போது எனக்கு லிட்டில் பிட் போரிங் தான் அடிச்சுது. என்னடா பேசிக்கிட்டே இருக்காங்க, சம்மந்தம் ஃப்ளாஷ்பேக் போகுதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த எபிசோட லேட்டராக தான் புரிஞ்சு ஃபிலாசபிக்கெலாம் மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நமக்கு இந்த ஃபிலாசபிலாம் பெருசாக செட் ஆகாது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இல்லாதது கொஞ்சம் வருத்தம் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட என்னென்ன காட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத மொத்தமாக பிரேக் டவுன் பண்ணிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா வெனஸாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. கிங் பின் பார்த்தீங்கன்னா மனுஷன் லிட்டராக பயந்துக்கிட்டு இருக்காப்புல. இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கிங் பின் பார்க்கும்போது எனக்கு லாஸ்ட்டில் அதுவும் வெனஸாவும் கிங் பினோட கான்வர்சேஷன்லாம் எனக்கு லிட்டரலாக கொஞ்சம் ஃபீலிங்காக தாங்க இருந்துச்சு. ஒரு செகண்ட் கண்ணு கலங்கிருச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ஒரு லவ்வே கண்ணு கலங்கிறதுக்கு நல்லா பண்ணியிருந்திருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காப்புல அந்த மனுஷன் ரெண்டு பேரும். உண்மையிலே அந்த சீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி வெனஸ் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு இருக்கால, வெனஸ் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்றத நியூஸ்க்கு லீக் ஆகக்கூடாதுன்னு கிங் பின் நினச்சிருப்பாரு. பட் எப்படியோ பிபி மூலமாக நம்ம டேனியல் மூலமாக அந்த நியூஸ் வெளியே லீக் ஆகிட்டு இருக்கோம். அந்த பைபிள் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்குள்ள ஏதோ லவ் கிரியேட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பக்கு அவனுக்கு ஒரு பெரிய லெசனாக எடுத்துகிட்டு இருந்திருப்பான். அது ஒரு தனி கதையாக போயிட்டு இருக்கோம். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம டேர்டெவில் இவனை காப்பாற்றி நம்ம புல்ஸையை காப்பாற்றி கூட்டு போயிட்டு இருக்காரு. பட் என்ன தான் கூட்டு போனவன் இருந்தாலும் அவன் கொஞ்சம் ஓவராக பேச ஒரு கட்டத்தில் கழுத்தையை பிடிச்சிட்றாப்புல. ஃபாகியோட பேரை மட்டும் சொன்னா அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி கழுத்தை பிடிச்சிட்டாரு. ஆக்சுவலி புல்ஸை என்ன சொல்லுவாப்புலனா, உன் ஃப்ரெண்டை நான் கொன்னேன், அதுக்கு பதிலாக நான் இவ்வளோ கொண்டேன், தராசு சமமாயிடுச்சு. ஐ மீன் பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் அந்த ஒரு தராசு தான் சொல்லிட்டு இருக்காங்க, பேலன்ஸும் சொல்லியிருப்பாங்க. நம்ம தேனோஸ் மாதிரி பேலன்ஸை பற்றி இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. இனி நீ பேசவே கூடாது, ஒழுங்காக மூட்டுங்கவா அப்படின்ற மாதிரி அவனை காப்பாற்றுதான் அவர் கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் கூட காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பக்கம் நம்ம மேட் மோடாக்கி நம்ம சில்சனியும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெனஸா கிங் பின் அவங்க எப்படி மீட் பண்ணாங்கன்றத சைட் பை சைடாக காட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாகி வந்துட்டு சின்ன வயசில் லயனல் மெக்காய் அப்படின்றவங்க கூட ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. எல்லாம் ஒரே பக்கத்து வீட்டுக்காரங்க தான். இப்போ அவனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அவன் நெல்சன் மோடாக்கு வந்திருக்காங்க. வந்து அவனை பார்த்தா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் வித்துட்டு இருக்கான். அதுதான் இந்த இடத்துல மாட்டிட்டு இருந்திருக்கான். ஸோ அவனுக்கு பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரிஞ்சிச்சு, வந்தால் நம்ம ஃபாகி அப்படின்றது. ஸோ இவன் தான் லியோனல் அப்படின்றதும் அவனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் ஆல்ரெடி இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. உன்னை விடுவிக்கலாம் தாண்டா வந்திருக்கோம், ஸோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெப்ரசன்ட் பண்ண வந்திருக்கோம், நீ ஜெயிலுக்கு போகாமல் காப்பாற்ற அப்படின்னு சொல்லும்போது, டே உனக்கு தெரியுமாடா அவங்க என்னை போட்டு தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்காங்கடா, நம்ம வெளியே வந்து என்னை டக்குன்னு போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீ வேலை செய்கிறாலும் நான் வேலை செய்யறதும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி மெஷர் பண்ணியிருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரக்ஸ் வித்து மாட்டியிருந்திருப்பான். ஸோ இப்போ அவன் ஜெயிலுக்குள்ளே போனால் கன்ஃபார்ம் அவனை போட்டு தள்ளிடுவாங்க. அண்ட் இப்போ அவனை வெளியே எடுக்க வச்சதுமே இவங்க தான். ஸோ வெளியே எடுக்க வச்சு போட்டு தள்ளிடலாம் அப்படின்றது தான். ஸோ உள்ளே போனாலும் சரி வெளியே போனாலும் சரி ரெண்டு இடத்துலையும் சாவு நிச்சயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இவன் ட்ரக்ஸ் வித்து தான் இங்கே மாட்டிட்டு வந்திருக்கான். ஸோ ரெப்ரசன்ட் பண்ண தான் வந்திருக்காங்க. இதெல்லாம் செட் ஆகாத வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். அப்படியே சைடில் நம்ம கிங் பின்னையும் வெஸ்லியும் காட்டுறாங்க. ஆக்சுவலி கிங் பின் வெனஸா லுக்லாம் பார்த்தீங்கன்னா டிஏஜி பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே அது நல்லா இருந்துட்டு இருக்கும். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மணி லாண்ட்ரிங்கில் நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லும்போது நம்ம ஏன் பிட்காயினுக்கு மாறக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. பிட்காயினில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதுக்கு பதிலாக மணி லாண்ட்ரிங்கே பண்ணால் இந்த பெயிண்டிங் மூலமாக அதை மாற்றிடலாம் அப்படின்னு மாதிரி மெஷர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா இதே எபிசோடில் நம்ம வெனஸாவுமே அந்த ஒரு பெயிண்டிங் ரேபிட் இந்த ஸ்டோஸ்டாம் அந்த பெயிண்டிங்கை பார்த்துருப்பா. ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக தான் இருந்திருக்கும். அண்ட் அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிங் பின்னும் வெனஸாவை எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயங்களையுமே காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு ஃப்ளாஷ்பேக், அந்த பக்கம் அப்படி இவங்களோட ஒரு ஃப்ளாஷ்பேக். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இப்போ இவனை குற்றவாளின்னு சொல்லி தான் உள்ளே வச்சிருந்திருக்காங்க. ஆனால் இவன் குற்றவாளி இல்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா வாரண்ட்டில் இருக்க அட்ரஸும் இவன் இருக்கிற அட்ரஸும் கம்ப்ளீட்டாக வேறு, அதை வச்சு நம்ம இவனை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ரெட் படாக் என்ன சொல்கிறார், அதெல்லாம் வேணாம், அவனை உள்ளே இருக்கட்டும், அவன் ட்ரக்ஸ் வித்து நம்ம நெய்பர்ஹுட்டே நாசம் பண்ணிட்டு இருக்கான், அவனையெல்லாம் போய் ரிலீஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஒன்று தெரியுமா, இவனுக்கும் வாழ்க்கைக்கு வாழ்கிற ஒரு சான்ஸ் வேணும்டா, நான் கூடவே இருந்து வளர்ந்துருக்கேன், அவனுக்கு வேறு வழி இல்லாமல் தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், நம்ம அவனுக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், வாய்ப்பே கிடைக்கலனா அவன் எப்படி திருந்துவான் அப்படின்னு விஷயம் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபாகி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனக்கு சின்ன வயசில் அவன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஃபாகியை புள்ளி பண்ணிட்டு இருந்திருக்கான் சின்ன வயசில், ஃபாகி த ஃபெம்பாட் அப்படின்லாம் சொல்லி. அப்படிப்பட்டவனை நம்ம ஃபாகி பாவம் பார்த்து அவனை மன்னிச்சு விட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இதுதான் நம்ம ஃபாகி எந்த அளவுக்கு நல்லவன்றதை சொல்ல காட்டுறாங்க. மேட் மோடாக்குள்ளே இருக்கிற நல்லத்தன்மை தான் நம்ம ஃபாகி. ஸோ அந்த ஒரு நல்ல தன்மையை இன்னும் சாக விடாமல் பார்க்குறது நம்ம ஃபாகி தான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபாகி வந்துட்டு அவனை மன்னிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லும்போது மேட் மோடாக் வேணான்னாலும் ஃபாகி பார்த்தீங்கன்னா அவன் விட்டுறலான்னு சொல்லி இருந்திருப்பாப்பில். அதுக்கப்புறம் லேட்டரான் இவங்க ஃபேமாக வைக்கிறதுக்காக சேர்த்து வச்சுருந்தேன் அந்த காசை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து இந்த ஊரை விட்டு அப்படி அது எஸ்கேப் ஆகி போயிரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட காசு சொல்லி கொடுத்துட்டு வந்துருப்பாப்பில். அண்ட் அவனை கொள்றதுக்காக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஸ்லி வந்துட்டு ஆக்சுவலி பக்கை ஹையர் பண்ணியிருந்திருப்பாரு. பக்கை நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். இந்த சீரிஸ் ஸ்டார்டிங்லேயே யாரும் அவன் வெஸ்லி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலேயும் அவனுக்கு இந்த இடத்துல தான் அந்த இன்ஸ்பிரேஷன் கிடச்சிருக்கு. என்னடா டிப்டாப்பாக ஆகிட்ட, ஆமாட்டா பெரிய ஆளுங்களுக்கு வேலை செய்யும் போது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வரலாம் வெஸ்லி சொல்லியிருப்பாப்புல. ஸோ இப்போ வெஸ்லிக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம பக்கு வந்துருக்காப்புல. ஸோ பக்கோட ஒரு வெஸ்லியோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம பக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லைனில் கொள்றதுக்காக இவனை தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஃபாகியுமே பார்த்தீங்கன்னா போய் அவங்ககிட்ட காசை கொடுத்து நீ இந்த ஊர் விட்டு எஸ்கேப் ஆயிரு, புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பி, எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி அவனை அமுச்சு விட்டுட்டு இருப்பாப்புல. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேட் மோடாக் கிட்ட என்னடா சந்தோஷமா நம்ம திரும்ப காசு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல விட்றா, இப்போ எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, வா ஜோசிஸ்கே போகலாம், ஆமாம் நம்ம எதை செலிப்ரேட் பண்ண போகிறோம், மர்சி கருணை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்படி பார்த்தீங்கன்னா தனக்கு சின்ன வயசில் வந்து
அவ்வளோ புள்ளி பண்ணவனுக்கு கூட கருணை காட்டி அவனை இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டுருந்துருக்காப்புல நம்ம ஃபாகி. அவன் வாழ்கிறதுக்கு ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருந்துருக்காரு. ஸோ எப்படியாப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கும் கொஞ்சம் கருணை காட்டணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல தன்மை தான் ஃபாகி இந்த இடத்துல சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மர்டாக் அண்ட் நெல்சன் வைக்கலாம் அப்படின்றத நெல்சன் அண்ட் மர்டாக் அப்படின்னு பேர் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. நம்ம மேட் மர்டாக்குள்ளே இருக்கிற நல்ல தன்மை தான் நம்ம ஃபாகி. ஸோ ஃபாகி தான் பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அண்ட் அவனுக்குள்ளே இருக்கிற நல்லது எல்லாமே அவன் தான் எவ்வளோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றத நம்மக்கிட்ட இங்கே நல்லா காட்டியிருக்காங்க. அண்ட் அதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மேட் மர்டாக்குமே புல்சையை தூக்கிட்டு போய் ஒரு பக்கத்தில் தான் சர்ச்சில் வச்சுருந்துருப்பாரு. அங்கேயுமே ஏடிஎஃப் மெம்பர்ஸ் உள்ளே வந்துருவாங்க. இவனை இனிஷியலாக விட்டுட்டு போகலான்னு தான் நம்ம மேட் மர்டாக் நினைப்பாரு. பட் அதுக்கு அப்புறம் தான் இவனையும் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவனை காப்பாற்றி கூப்பிட்டு போவார். ஸோ செத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம புல்சையோட உயிரை காப்பாற்றினது நம்ம ஃபாகியோட அந்த ஒரு கருணை தான். மேட் மர்டாக்குள்ள இருக்கிற ஃபாகி தான் இப்போ அவனை காப்பாற்றுறதுக்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கான். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம டேனியில் வந்து பக் கூட்டு போய் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் நடத்துகிற மாதிரி நோ பண்ணிட்டு இருப்பான். கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த தோன்றது வெட்டுற சாலாம் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பான். தீவன் நம்மளை கொண்டு புதைக்க போகிறான் போலே அப்படின்னு ஒரு பயத்திலே டேனியில் இருந்துட்டு இருப்பான். டேய் நான் எதுவுமே பண்ணலடா, தயவு செஞ்சு விட்டுறான், அந்த ஊரை விட்டே போயிடட்டா அப்படின்னு கெஞ்சும் போது தான் வண்டியோட டிக்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த கொன்ன கிறிஸ்டபியோட டெட் பாடி தான் அங்கே வச்சிருக்காங்க. வெட்டலாமா புதைக்கலாமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவன் டெட் பாடி எடுத்துக்கிட்டு போய் புதைக்க தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பயபலைக்கு இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளே தான் கொண்டு புதைக்க போகிறாங்க ரேஞ்சுக்கு அவன் பயங்கரமாக பயந்துட்டு இருந்தான். இப்போ தான் தெரியுது இவனை குழந்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெனஸாவும் கண் முழிச்சு பைனாப்பிள் ஜூஸ்லாம் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்களோட ஃபஸ்ட்டு மீட் பண்ண அந்த ஒரு மீட்டை பற்றியுமே பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெனஸாவுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு மெமரி லாஸ் ஆகி ஸ்ட்ரோக் வர மாதிரிலாம் காட்டியிருந்துருப்பாங்க. ஸோ பாசிபிளே அவர் செத்தாங்களா இல்லையான்றது இன்னும் தெளிவாக தெரில. 2 எபிசோடாக செத்துட்டா மாதிரி இழுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு வேளை செத்துட்டா நம்ம கிங் பின் இதுக்கப்புறம் கையிலேயே பிடிக்க முடியாது. இன்னும் ஏற்கனவே மிருகமாக இருக்கிறவன் இன்னும் மிருகமாக மாறிட்டு இருப்பான். ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி ஆல்ரெடி நம்ம கிங் பின்னோட அம்மாவுக்கு நடந்த மாதிரி தாங்க. கிங் பின்னோட அம்மாவை பார்த்துருப்பீங்க போன ஃபர்ஸ்ட் சீசன் அந்த டேட் டெவல்லாம். அங்கே எப்படி அவங்க இருந்திருப்பாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி நிலமையில தான் இப்போ வெனஸாவும் இருந்துட்டு இருக்கா. அப்படியே நீங்கள் 2 பக்கம் கான்ட்ராஸ்ட் பாருங்களேன். கிங் பின்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மனுஷத்தன்மை அந்த ஒரு இறக்கம் தான் வெனஸா. அப்படியே அந்த பக்கம் நம்ம மேட் மர்டாக்குள்ள இருக்கிற மனுஷத்தன்மை தான் நம்ம ஃபாகி. ஸோ 2 பேரும் இழக்கிற சுச்சுவேஷன் இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கிங் பின்னால் அவள் லவ் பண்ணவனை காப்பாற்ற முடியல. அந்த பக்கம் மேட் மர்டாக் பார்த்தீங்கன்னா தனக்கு ரொம்ப பிடிச்சவனை கொன்னவனை காப்பாற்றிட்டு இருக்கான். என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் இருந்துட்டு இருக்குல்ல. அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கடைசியாக வந்து அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவோம். கேரன் அதை பார்த்துருவா பாயிண்ட் எக்ஸ்ட்ரே வந்து தூக்கிட்டு வருது. இவனை ஏன்டா இங்கே தூக்கிட்டு வந்த அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. செம்ம காண்டா இருப்பா கேரன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் விட்டுட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது மேட் மர்டாக்க. அந்த அளவுக்கு காண்டில் இருந்துக்கிட்டு இருக்கா. அண்ட் அவள் தான் கேஸ் இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.